Hey guys, this is Harish Krishnamurthy. இப்போ என் கையில் இருக்கிற மொபைல் பேர் வந்து iQOO Z7s. இந்த மொபைலுக்கான அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக திருப்பியும் எல்லாத்தையும் பாக்ஸ்குள்ளே போட்டு அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் இது. நம்மளை மாதிரி பசங்களுக்கெலாம் இந்த ஃபோனுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். லைக் இதோட ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதோட பாக்ஸாக இருக்கட்டும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சா தான் சொன்னேன். சரி வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃபோன் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஃபோன் வந்து ஒரு கவரில் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த பாக்ஸே ஒரு கவரில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் கிழிச்சிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம் வீடியோவில் அப்படின்றதுனால கிழிச்சிட்டேன். சரி இப்போ நம்ம ஃபோனை வெளியே எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்த உடனேயே ரொம்ப பிடிக்க வச்சது அப்படின்னா இதோட டிசைன் தான். அந்த இப்போ நான் காமிச்சேன் அந்த பேக்கு, இந்த ஃபோனோட பேக்கோட டிசைன் செம்மையாக இருக்குது. அந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக, இவ்வளோ நல்லாயிருக்கு. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்கும் போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த லைட் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசன் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு. அண்ட் செகண்டு இது நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொஞ்ச நாள் அஃப்கோர்ஸ் எல்லோ கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த டிசைனை வெளியே காட்டணுன்றதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் நான் போட்டுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கேஸை மாற்றிடுவேன், ரோபோட்டிக் கேஸ் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் இன்னொன்று விஷயம், இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ இந்த விலைக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். உள்ளே பார்த்தோம்னா ஃபோனுக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யூஸ்லெஸ் யூசர் மேனுவல்னு நினச்சேன், பட் இது யூசர் மேனுவல் இல்லை, இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மேனுவல். ஐ மீன் எப்படி இந்த ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேனுவல். அண்ட் ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னு சொல்லி தெளிவாக தெரியல. அப்புறம் என் கையில் இருக்கிறது சிம் எஜெக்டர் டூலு, அதுக்கப்புறம் சார்ஜரு. இது எத்தனை வோல்ட்டு சார்ஜர் எனக்கு தெரியல கைஸ். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் எங்கே வச்சேன்றது எனக்கு மறந்துருச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபோனோட பேக்கை காமிக்கிறேன். கேஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே சொல்லணுன்னா அந்த ஃபோனோட அந்த டிசைனாக இருக்கட்டும், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கட்டும், அண்ட் அதோட கேமரா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. முக்கியமாக அந்த கேமராவை பற்றி பேசணுன்னா 2 கேமரா இருக்குது. எத்தனை பிக்சல்னு எனக்கு சரியாக தெரில, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போட ட்ரை பண்ணுறேன். அந்த கேமரா குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருக்குங்க. கொடுத்த காசுக்கு ஓகேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஃபோனில் ரேம் எக்ஸ்டெண்டர் இருக்குது. 6 GB வரைக்கும் அந்த ரேமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் விர்ச்சுவல் ரேமுன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஃபோனை ஸ்லோ பண்ணணுன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இந்த காசுக்கு நல்ல நல்ல சாஃப்ட்வேரில் வேறு ஃபோன்ஸும் இருக்குது, வேணால் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு டிசைன் பிடிச்சிருக்குன்னு தான் வாங்கினேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக சொல்லணுன்னா 126 GB ஸ்டோரேஜு, 6 GB ரேமு, அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 GB ரேமை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ 12 GB ரேமாக கூட ஆக்கிக்கலாம். ஃபோனில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த பேட்ரி கெப்பாசிட்டி தான். பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 4500 mAh பேட்ரி. ஸோ கொஞ்சம் வேகமாக சார்ஜ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த காசுக்கு 17,500 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்து இதை விட பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற ஃபோன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி முக்கியம்னா அந்த மாதிரி ஃபோன்ஸை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி பேசணும்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா, பேட்ரி கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா இல்லையான்றது வந்து உங்கள் விருப்பம். பட் எதுக்கோ நல்லா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இதை விட நல்ல ஃபோன்ஸ் நிறைய இருக்குதுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. டாடா பை பாய், டேக் கேர், see you.